மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பூச்சிகளை பற்றி பார்க்க போறோம். சரியோ? என்னத்தை பற்றி? பூச்சிகள். உங்களுக்கு என்னென்ன பூச்சிகள் தெரியும்? ஓ, வண்ணத்தி பூச்சி, தேனி, தும்பி, நுளம்பு, இலையான், வேற ஓ கேக்கல, தத்துவட்டி, கரப்பான் பூச்சி, நிறைய பூச்சிகள் இருக்கு. வண்டுகள், நுளம்பு எல்லாமே அந்த பூச்சி வகைக்குள்ள தான் வருது. இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பூச்சிகள் கூடுதலாக எறும்பு இதெல்லாம் என்ன? இப்போ வண்ணத்தி பூச்சி என்ன சாப்பிடும்? ஓ, தேன் குடிக்கும். தேனி தேன் குடிக்கும். மற்றது நுளம்பு ரத்தம் குடிக்கும். இல்லையா? சாப்பாடுகளுக்கு மேலே இருந்து அந்த நீர்களை உறிஞ்சி குடிக்கும். அடுத்தது கரப்பான் பூச்சி சாப்பாடுகளுக்கு மேலே போய் அதில் சாப்பிடும். என்ன? சரி, இப்படி நிறைய பூச்சிகள் எங்களை சுற்றி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி அதை என்னென்ன செய்யும்ன்றதை பார்க்க போகிறோம். சரியோ? ஆனால் நீங்கள் கூடுதலாக பூச்சிகள் எங்கே பார்க்கல நீங்கள்? ஓ, பூக்களுக்கு மேலே சுற்றி பறந்து கொண்டு இருக்கும். என்ன சத்தத்தில் பறக்கும்? அங்கே செய்யுங்க பாப்போம். சொல்லி அது நல்ல பாட்டு கச்சேரியெல்லாம் வச்சு பாடிக்கொண்டு இருக்குமே. பார்க்க அழகா இருக்கு. நீங்க பார்த்துருக்குறீங்களோ? ஓ, பார்த்துருக்குறீங்க. கேட்டிருக்கிறீங்களோ? ஓ, கேட்டிருக்கிறீங்களே. நல்ல நல்ல கலர்கள்ல நிறைய வண்ணங்கள்ல எல்லாம் அது அழகாக சுத்தி கொண்டு இருக்கும் இந்த பூச்சிகள். சரியோ பிள்ளைகள்? இப்போ நாங்கள் வகைப்படுத்த போறோம். சரி, இதுல 2 பூச்சிகள் இருக்கு. என்னென்ன? எறும்பும் தேனியும். எறும்பு பார்த்துருக்குறீங்களா? ஓ, எறும்பு பார்த்துருக்குறீங்களா? எங்க பார்த்து நீங்கள்? வீட்டுல. எறும்பு என்ன செய்யும்? பறந்து போகுமா, நடந்து போகுமா, ஊர்ந்து போகுமா? ஊர்ந்து போகுமே. ஒரு எறும்புக்கு பின்னால மற்ற எறும்புகள் எல்லாம் ஒரே மாதிரி நடந்தே போகும். ஒரே வேகத்துல நடந்து போகும். சரி, தேனி என்ன செய்யும்? பறந்து கொண்டு இருக்குமே. என்னத்துக்கு மேல பறக்கும்? பூக்களுக்கு மேல பறந்து தேனை குடிச்சு, தேனில் என்ன செய்யும்? ஓ, தேனை குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போய் அந்த தேன் கூட்டுக்குள்ளே இருக்கு. வெரி குட். இப்போ என்னென்ன இருக்குது? எறும்பு, சிவப்பெரும்பும் தேனியும் இருக்குது. இப்போ நாங்கள் 2ஐயும் பிரித்து வகைப்படுத்துவோம். நீங்கள் செய்கிறீங்களோ? ஓ, ஸ்கூலில் நாங்கள் செய்திருப்போமே. வட்டமும் முக்கோணியும் தந்தா வட்டத்தை புரியும்பவர் வட்டத்துக்குள்ள கீறுவோம். அடுத்த முக்கோணியை புரியும்பவர் வட்டத்துக்குள்ள கீறுவோம். இதே மாதிரி பூக்களும் இலைகளும் தந்தா அது 2ஐயும் வகைப்படுத்துவோம். தக்காளியும் கத்தரிக்காயும் தந்தா தக்காளியை புரியும்பவர் இடத்துல கீறுவோம், கத்தரிக்காயை வேறு இடத்துல கீறுவோம். என்ன பிள்ளைகள்? இதே மாதிரி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எறும்பும் தேனியையும் வகைப்படுத்த போகிறோமோ. தேனியெல்லாம் பறந்து வந்து என்ன செய்துட்டுது? தங்கள இடத்துல இருந்துட்டுது. இப்போ எறும்பு என்ன செய்ய போறார்? ஓ, எறும்பு ஊர்ந்து போய் வேகமா ஊர்ந்து போய் எறும்பும் தண்டை வட்டத்துக்குள்ள இருந்துட்டு நம்ம என்ன. சரி, இப்போ எத்தனை எறும்பு இருக்கு? 1 2 3 4 5. சரி, கைவிரல் எண்ணுவாம். 1 2 3 4 5 எறும்புகள் இருக்கு. சரி, எத்தனை தேனீக்கள் இருக்கு? 5 தேனீக்கள் இருக்கு. 1 2 3 4 5 தேனீக்கள் இருக்கு. அப்போ நாங்கள் எறும்புகளையும் தேனீக்களையும் என்ன செய்கிறாங்க? இப்போ வகைப்படுத்தினாங்க. பிள்ளைகள், அடுத்தது பூச்சிகளும் அதுண்ட முதல் எழுத்துக்களும் ஆங்கில எழுத்துக்களும் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? சரி, பி பட்டர்ஃப்ளை.
பட்டர்ஃப்ளை எந்த எழுத்து ஃபர்ஸ்டா வருது? முதல் எழுத்து பி. அப்ப நாங்கள் இத பியோட என்ன செய்ய வேணும்? இணைக்க வேணும். வெரி குட். அடுத்தது இது என்னது? cockroach. என்ன cockroach என்ன எழுத்து ஃபர்ஸ்டா வருது? சி. cockroach என்ன சி ஃபர்ஸ்டா வருது. அடுத்தது இது என்னது? ant. என்ன அப்ப நாங்கள் ஏயோட இணைச்சு கொள்ளுவோம். சரி பிள்ளைகள், அடுத்தது இதுன்ற சொற்களை பார்ப்போம். என்ன ஆங்கில சொற்களை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இது என்னது? பி. சொல்லுங்க. பி. பி. ஃப்ளை. 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 ant. 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 butterfly. 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 spider. 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 ladybird. 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 வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள். சரி, இப்போ உங்களுக்கு அந்த சொற்கள் தெரியும். நான் திருப்பி காட்டிக்க நீங்க என்னன்றது சொல்ல வேணும். நான் சொல்ல மாட்டேன். தெரியும் பிள்ளைகள்? spider. very good. very good. bee. ant. very good. கட்டிக்கார பிள்ளைகள். fly. very good. ladybird. very good. butterfly. very good. கட்டிக்கார பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் சரியா சொல்லி இருக்கிறீங்க. சரி, இதுல பூச்சிகளை பற்றி பார்க்குற பிள்ளைகள். இது என்னது? இலையான். வெரி குட். ஈ என்னவாமே நான் இலையான். இலையான் நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? ஓ, உங்களோட வீட்டுல பார்த்துருக்கிறீங்களே. நான் உங்களோட வீட்டுல இல்லையான்னு பார்த்துருக்கிறீங்க. வேற எங்க பார்த்துருக்கிறீங்க? ஓ, குப்பியல்ல பார்த்துருக்கிறீங்க. வேற வெட்டின பழங்கள்ல பார்த்துருக்கிறீங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் இல்லையான் எங்கெங்க இருக்குன்றதை நாங்கள் முதல் பார்ப்போம். அதுக்கு பிறகு அடுத்ததை பார்ப்போம். சரியோ? அப்போ இல்லையான் பாருங்க, ஒரு பழத்துல பழம் பட்டி வச்சிருக்கா, அதுல இருக்கு. குப்பையில இந்த பழங்கள் இந்த தோடுகள் இருக்குது இல்ல, அதுல இருக்கு. மண் சட்டியல் அதுகளில் போயிருக்குது. அடுத்த சாப்பாட்டுக்கு மேலே இருக்குது. கேக்குக்கு மேலே இருக்குது. சோஸுக்கு மேலே இருக்குது. இங்கே சாப்பாட்டுக்கு மேலே இருக்குது. வாழைப்பழத்துக்கு மேலே இருக்குது. இறாலுக்கு மேலே இருக்குது. ரச்சிக்கு மேலே இருக்குது. அழுகின பழத்துக்கு மேலே இருக்குது. பாருங்கோ. அப்போ இல்லையா எங்கெங்கே இல்லாமல் இருக்குது? டாய்லெட்டில் இருக்கும் பிள்ளைகள். நீங்கள் பாத்ரூமுக்கு போனீங்கன்னா அங்கே இல்லைன்னு எங்களில் இருக்கும். என்ன அப்போ அதில் இல்லாமல் என்ன செய்யுது? இந்த இலையான் இருக்குது. செய்யும் இருந்துட்டு அப்புறம் என்ன செய்யுது? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேயும் இருக்குது. பார்த்துறீங்களா? கேக்கில் இருக்குது, சோஸை இருக்குது, பழங்கள் இந்த தட்டில் எடுத்து வச்சிருக்கிறா அம்மா, அதில் இருக்கு. சாப்பாடு பிளேட்டில் இருக்குது. தண்ணி குடிக்கிற கப்பில் இருக்கு, டீ கப்பில் இருக்குன்னு செய்யணும். டீக்குள்ளேயும் விழுந்துடும். சரியோ? அப்போ இது நல்லதோ கூடாதோ? ஓ, கூடாது. என்ன நாங்கள் என்ன செய்ய வேணும்? அப்போ அதை நாங்கள் சாப்பிடலாமோ? இல்லை. நடுவுலுமே மொச்சு கொண்டே இருந்தா என்ன செய்வாம்? ஓ, கலைச்சு கொண்டு இருப்போமே. நான் பேப்பர் மட்டை கொண்டு எடுத்து கலைச்சு கொண்டே இருக்கிறது. திரத்தி கொண்டே இருக்கிறது. இங்கே நிற்குது, அங்கே நிற்குதுன்ட்டு போய் அங்கே போய் திரத்துறது, அப்புறம் அங்கே நிற்குதுன்ட்டு அங்கே போய் திரத்துறது. அப்படியே செய்கிறது இல்லை. அது ஒரு தற்காலிகமாக நாங்கள் சாப்பாட்டுக்குள்ள வராமல் விசுக்கி கொண்டே இருப்போம். எவ்வளோ நேரம் விசுக்குவான்? கை நோவு மட்டும் விசுக்குவான். நல்லதோ? இல்லை. சரி, அப்போ நாங்கள் அந்த உணவை எப்படி பாதுகாக்கிறது என்றதை பார்க்க வேணும். இப்படி நாங்கள் சாப்பிட்டா நல்லது உங்களோட உடம்புக்கு? இல்லை. என்ன வரும்? ஓ, நோய்கள் இல்லாமல் வரும். என்ன பிள்ளைகள்? இப்படி மொய்க்கிறது நல்ல சாப்பாட்டுலையும் இருக்கும், கூடாத இடங்கள்லையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். இந்த குப்பை காண்போம் பாருங்க பிள்ளைய, அதுல எல்லாம் பெரிய சவுண்ட் போட்டு கொண்டு பெரியெல்லாம் நிற்கும். அதில்
நிறைய அந்த குப்பையோட தான் அது கூடுதலாக இருக்குமெண்டா. இந்த நாய்கள மிருகங்கள டாய்லெட் கக்காக்கள்ல எல்லாம் போயிருக்கும் அந்த இலியான். பிறகு வந்து எங்க சாப்பாடுலையும் இருக்கும். நல்லதோ? அதெல்லாம் கூடாது. என்ன பண்ணி நாங்கள் சாப்பிட்டு எங்களோட உடம்புக்கு ஆபத்து கூடாது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்தது எங்களோட உணவை வந்து பாதுகாக்க வேணும். விளையாண்ட இருந்து பாதுகாக்க வேணும். அப்ப என்னன்னு பாதுகாக்கிறது? சரி, இங்க என்ன செய்யணும்? சமைக்கிற சாப்பாட்டை கவனமா மூடி வைக்கணும் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள் திறந்தோ வச்சிருக்கணும்? இல்ல, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மூடி வைக்கணும். என்ன பிளாஸ்டிக் டிஷ்ஷால, அந்த சாப்பாடு பெரிய கூடை இருக்கும் அதுக்குள்ளால, மற்ற சின்ன சின்ன போத்துடல. இப்போ நீங்கள் கச்சான் வாங்கி சாப்பிடு, அதை நீங்கள் அப்படியே வச்சிருப்பீங்களா? ஆனால் நாங்கள் சின்ன சின்ன பாக்ஸுகளில் மூடி வச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது பாதுகாப்பாக இருக்கும். அம்மா சமைச்ச உடனே என்ன செய்வா? சாப்பாட்டை மூடி வச்சிருப்பா. திறந்து வச்சிருந்தா என்ன பிரச்சனை வேணும்? என்ன நாங்களும் போய் உதவி செய்யலாம். மூடி வைக்கலாமோ இல்லையோ? நாங்களும் அதை மூடி வைக்கலாம். பாருங்கோ, அதுக்கேற்ற கவர்கள் இல்லாமல் இப்போ வந்திருக்கு. அதுகளால் மூடி வச்சிருக்கணும், தட்டுக்களால் மூடி வச்சிருக்கிறோம். முந்தி பழைய காலத்தில் அப்படி இந்த கூடை தான் இருக்கும் பிள்ளைகள், பின்னல் வச்ச கூடையாக இருக்கும், அதால் மூடி வச்சிருக்கணும். சரி, இங்கே பாருங்க, எத்தனை சாப்பாடும் இதுக்குள்ள வைக்கலாம். அடுத்த போத்தல்ல போட்டு வச்சிருக்கணும். சமைச்சு போட்டு என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் சாப்பாடு சாப்பிட ஒரு கடைகளுக்கு போகிறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், சாப்பாடு கடைக்கு போகிறோம்டா அவ அப்படியே திறந்து கொண்டு வரலாமோ சாப்பாடை? இல்லை, மூடித்தான் கொண்டு வரணும். என்ன சின்ன சின்ன பிளாஸ்டிக் போத்தலில் போட்டு வச்சிருக்கணும். என்ன பாதுகாப்பாக டிஷ்ஷில் போட்டு வச்சிருக்கணும். ஃப்ரிட்ஜ் இந்த சாப்பாடு கடையில் இப்போ கேக் கடைக்கு போனீங்கன்னா கேக் இல்லாமல் செய்யணும், திறந்து வச்சிருப்பீங்க பிள்ளைகள். அப்போ அந்த திறந்து வச்சிருந்தா அதுக்குள்ள என்ன நிற்கும்? நிற்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமோ இங்கே பாருங்க, இதில் எல்லாம் படிவாக மூடி வச்சிருக்கணும், இந்த கண்ணாடி பட்டிக்கலான்னு வச்சிருக்கணும். அப்போ அதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ நாங்கள் கடையில் போய் இப்போ நாங்கள் வீட்டை மட்டும் நல்ல கவனமாக இருந்துட்டு இருந்து பாதுகாத்து கொண்டுட்டு கடையில் போய் இல்லை மச்ச சாப்பாடு சாப்பிடலாமோ? இல்லைன்னா அப்படி நாங்கள் சாப்பிட கூடாது. அங்கேயும் நாங்கள் என்ன நல்லா இருக்கா, கடை சுத்தமாக இருக்கா, சுத்தமாக வச்சிருக்கணுமா, சாப்பாடு பொருட்கள் எப்படி வச்சிருக்கணும், நடுலும் போய் கடையில் சாப்பிடலாமோ? இல்லை, உங்களோட அம்மாவோ அப்பாவோ அம்மம்மாவோ தாத்தா பாட்டி யாரோ உங்களுக்கு சமைச்சு வச்சிருப்பீங்க. எந்த பிள்ளை நல்ல கட்டிக்கார பிள்ளையா ஆரோக்கியமுள்ள பிள்ளையா இருக்க வேணும்ன்றதுக்காக கடை சாப்பாடே வாங்கி தர மாட்டோம், வீட்டை தான் சமைச்சு தருவினா. இந்த பிள்ளை நல்ல அறிவுள்ள பிள்ளையா இருக்க வேணும், நல்ல சாப்பாடு சாப்பிட வேணும், நோய்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வினா வீட்டை தான் வந்து பாதுகாப்பாக சமைச்சு தருவினோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் பழங்கள் வந்து வாங்கிட்டு கடையிலாரி பழங்கள் வாங்குவோம். இப்போ எங்களை விட்டு எல்லாம் மரம் நிற்க போதோ, பப்பாசி மரம், மாம்பழம், மாமரம், வாழை மரம் எல்லாம் நிற்க போதோ? இல்லை. அப்போ நாங்கள் கடையில் வாங்கி கொண்டு வந்து அந்த வெளியே என்ன செய்ய வேணும்? வடிவா கழுவணும். பழங்களை சுற்றி நிறைய ஈக்கள் வந்து மயக்கும். ஆனால் பழங்கள் வந்து என்னது சத்துள்ள சாப்பாடு தானே பிள்ளைகள். அதோட தோளால் வந்து ஒன்றும் போகாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? நல்லா அந்த பழங்களை எல்லாம் வடிவாக கழுவி போட்டு தான் சாப்பிட வேணும். மேல காய்கறிகள் இருந்தாலும் என்ன செய்வினோம்? முதல் வந்து வடிவாக கழுவி போட்டு நல்லா உறைஞ்சி கழுவி போட்டு தான் பிறகு வெட்டவே ஸ்டார்ட் பண்ணிவினோம்டா. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் அதில் எல்லாம் சரியான கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த பூச்சிகள் வந்து என்ன செய்யும்? எல்லா பூச்சியும் வந்து அப்படி இருக்கிறது இல்லை, ஆனால் இலையான் போன்ற சில பூச்சிகள் இருக்குமே, அதோட வந்து என்ன செய்யும்? இந்த சாப்பாடுகளை நோக்கி தான் வரும். அது 2 இடத்துலையும் இருக்கும், அசுத்தமான இடங்கள்லையும் இருக்கும், சுத்தமான இடங்கள்லையும் இருக்கும். சரி, அப்போ எங்களை சொல்லுவீனா இலியான் சீசன் வந்துட்டுது என்று சொல்லுவீனா. எல்லா இடமும் இலியான் தான் இருக்கும். நீங்கள் படிக்கிற இடத்துலையும் இலியான் இருக்கும், சமைக்கிற இடத்துலையும் இலியான் இருக்கும், டாய்லெட்லையும் இலியான் இருக்கும், ஸ்கூலுக்கு வந்தா இலியான் இருக்கும். இப்படி எல்லா இடங்கள்லையும் பார்த்தா என்ன செய்யும்? இலியான் பறந்து கொண்டே தெரியும். அப்போ நாங்கள் அது தெரிந்தால் என்ன செய்ய வேணும்? எங்களை பாதுகாக்க வேணும். அப்போ நாங்கள் சுத்தமாக இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்ய வேணும்? அதுக்கேற்ற வசதியில் சேங்களை ஃபேனை போட்டு விடலாம். இல்லாட்டி சேங்களை என்ன செய்வீனம்? சாம்பிராணி கொளுத்தி இது பண்ணுவீனாம், என்ன தூசு தாட்டி அந்த என்ன காட்டி கொண்டு திருவினாம், அந்த இலியான் வந்து பறந்து போகணும்ன்றதுக்காக. சரியா பிள்ளைங்க? அப்போ நாங்கள் சில விஷயங்களை கடைப்பிடிச்சா தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். அம்மா சொல்லுவா, இந்த பிள்ளை நல்ல வடிவான சாப்பாடு, நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்றாண்டு. ஆனால் அந்த சாப்பாடு என்ன சாப்பாடு? இலியான் வந்து சாப்பிட்ட சாப்பாடு. அப்போ இலியான் வந்து சாப்பிட்ட சாப்பாடை நீங்கள் சாப்பிடலாமோ? இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? சரி, கட்டிக்கார பிள்ளைகள். அப்போ நீங்கள் இனி அம்மாவோ இல்லாட்டி யாராவது சமைச்சு போட்டு சாப்பாடு திறந்து வச்சிருந்தா என்ன செய்வீங்கள்? நீங்களாவே போய் மூடி விடுவீங்கள்.
ஏன்னா அம்மா சாப்பாடு திறந்து இருக்குது, அதுக்குள்ள ஏதாவது விழுந்துடும் என்ன செய்வீங்க, போய் மூடி விட்டீங்கள்டா அது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா எப்படிப்பட்ட சாப்பாடு நாங்கள் சாப்பிட வேணுமோ கூடாது. அப்போ நாங்கள் சாப்பாட்டை வடிவாக பாதுகாத்து அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். வெரி குட். ஓ, இனி ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். சரியோ? ரெடியோ? இது என்னது? லேடி பேர்ட் வடிவா சுத்துறார். எத்தனை லேடி பேர்ட் இருக்கிறார்? 1. ஓகே. 1 little lady bird dance dance dance. நாங்கள் படிச்சு போட்டு பிறகு சேர்ந்து படிப்போமா? 1 little lady bird dance dance dance. 2 little lady birds roll roll roll. 3 little lady birds jump jump jump. 4 little lady birds walk walk walk. 5 little lady birds fly fly fly. fly fly fly. பறந்து போகுது என்ன பிள்ளைய? சரி, நான் திருப்பி சொல்லி தரட்டோ? One little lady birds dance dance dance. One little lady bird dance dance dance. Two little lady birds fly roll roll roll. Two little lady birds roll roll roll. Three little lady birds jump jump jump. Three little lady birds jump jump jump. Four little lady birds walk walk walk. Four little lady birds walk walk walk. Five little lady birds fly fly fly. Five little lady birds fly fly fly. ஓ, கட்டிக்கார பிள்ளையில இந்த நல்ல ஒரு பாட்டு. இதில் என்னென்ன இருந்தது? ஓ, நம்பர்ஸ் படிச்சினாங்க. அடுத்தது ஆக்ஷன் வேர்டும் படிச்சினாங்க. சரி, நம்பர்ஸ் என்னென்ன படிச்சினாங்க? என்னென்ன நம்பர் வந்தது? 1 2 3 4 5. என்ன அந்த 5லையும் என்ன வந்தது? என்ன பூச்சி வந்தது? லேடி பேர்ட்ஸ். வெரி குட். சரி, லேடி பேர்ட் என்ன கலர்? ரெட் அண்ட் பிளாக். வெரி குட். என்ன கலர்? ரெட் அண்ட் பிளாக். ஓகே. அடுத்தது என்னென்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்தது? ஃபர்ஸ்ட்டுக்கு 1 little lady bird என்ன செய்தது? டான்ஸ். என்ன 1 little lady bird டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். 2 little lady birds roll roll roll. 3 little ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ், roll, jump, walk, fly. என் ஆக்ஷன் வேர்ட்ஸும் நாங்கள் படிச்சினாங்க, ஆக்ஷன்ஸும் செய்தனாங்க, கையாலையும் ஆக்ஷன்ஸ் செய்தனாங்க. கட்டிக்கார பிள்ளைகள். சரியோ? சரி பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு என்னென்ன படிச்சினாங்க? பூச்சி வகைகளை பற்றி படிச்சிடாங்க. நாங்கள் பூச்சி வகைகள் நிறைய நன்மைகளும் செய்யுது. இந்த பூச்சிகள் இருக்கிறதால தான் இந்த பூக்கள் எல்லாம் என்ன செய்யுது? மலருது. அதில் அந்த பூச்சி ஒரு பூவில் இருந்து தேன் குடிச்சிட்டு இன்னொரு பூட்டை போய் தேன் குடிக்கும். அப்போ அதில் இருக்கிற மரகந்தங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யுதுண்டா இன்னொரு பூவில் வைக்க அந்த பூக்கள் இன்னும் நிறைய நிறைய பூக்களாக பூக்கிறது. சரியோ பிள்ளைகள்? அடுத்தது தேன் எல்லாம் என்ன செய்யுது? தேன் சேகரித்து வைக்குது.
சரியோ இப்படி இந்த பூக்கள் நிறைய பூக்கள் வந்து காயாகும், காய் வந்து பழமாகும். நாங்கள் நிறைய காய்கறிகள் சாப்பிட்றோம் இல்லையா பிள்ளைகள்? என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்றீங்க? கத்தரிக்காய், வெண்டிக்காய், பூசணிக்காய், அதெல்லாம் என்ன செய்யுது? வளர்றதுக்கு இந்த பூச்சிகள் கட்டாயம் தேவை. சரியோ அது வந்து என்ன பூச்சிகளால தான் இந்த மரகந்த சேர்க்கை நடக்குது. அதால தான் என்ன செய்யும்? அது காயாகும், பூக்கும், காயாகும், பழுக்கும், எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் தருது. அப்போ நாங்கள் பூச்சியை பிடித்தது சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும். சரியோ அந்த சின்ன வண்டுகள் எல்லாம் நீங்கள் தோட்டம் பக்கம் போயிருக்கிறீங்களா? தோட்டத்துக்குள்ள போனீங்கன்னா சொல்லுவீங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். என்னென்னா நிறைய பூச்சிகள் அதில் பறந்து கொண்டே இருக்குமெண்டு. அதான் என்ன செய்யுது? அந்த ஒவ்வொரு பூக்கும் தாவி 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 அந்த மரகந்த சேர்க்கை நடந்து அந்த பூக்கள் பூக்கிறதுக்கு அந்த என்ன தொழிற்படுது. அது தன்னை வேலையே செய்யுது. அப்போ நாங்கள் போய் பூச்சியில் அடிக்கிறோம் அப்படிலாம் செய்யக்கூடாது. சில பூச்சிகள் எங்களுக்கு வந்து தீமை பயக்கும். என்னென்ன பூச்சிகள் அது? நுளம்பு. என்ன அந்த நுளம்பால தான் டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா போன்ற நோய்கள் எல்லாமே வருது. அப்போ அந்த நுளம்பை வந்து நாங்கள் என்னென்னு தடுக்கலாம்? நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். என்ன சின்ன சின்ன போத்தல் மூடி, நீங்கள் சின்ன போத்தல் மூடிகள், சின்ன என்ன சிரட்டைகள் எல்லாமே எங்களில் வெளியில் இருந்துச்சுதுண்டா அதில் வந்து தண்ணி நிற்கும். அந்த தண்ணியில் என்ன செய்யும்? நுளம்புகள் வந்து முட்டை போடும். பிள்ளைகள் என்னென்னா நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பெரிய பெரிய டிஷ்ஷுகள் பானைகளுக்குள்ள தான் நுளம்பு முட்டை போடும்ன்றது. ஆனால் இந்த டெங்கு நுளம்பு இல்லாமல் என்ன செய்யும்ண்டாலாம் இந்த சின்ன குட்டி குட்டி நெல்ல தண்ணிகள் இருக்குது இல்லை, நெல்ல தண்ணியில் மட்டும்தானா முட்டை போடும். அப்போ மழை பெஞ்சு அந்த அந்த சின்ன மூடியில் என்ன செய்யும்? தண்ணி தேங்கி நிற்கும். என்ன அந்த தண்ணியில் வந்து டெங்கு நுளம்பு முட்டை போட்டால் என்ன நடக்கும்? நுளம்பு பெருகி உங்களுக்கு இல்லாமல் வந்து குத்தி பிறகு டெங்கு காய்ச்சல் வந்துடும். அதனால் நாங்கள் அதை பாதுகாக்க வேணுமெண்டா எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, நாங்கள் பிளாஸ்டிக் பாவிக்கிறத தடுத்து கொள்ளலாம் ஒரு பக்கம், அது நாங்கள் வேறு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் பாவிச்சா என்ன செய்யணும்? கவனமான இடத்துல சேர்த்து வச்சுட்டு ரோட்டில் வந்து என்ன அந்த குப்பை வண்டி போடுறது இல்லாட்டி பிளாஸ்டிக் குப்பையில் போடுறதுக்குரிய வாளியல் இருக்கும். அந்த வாளியலில் உரிய வாளியலில் கொண்டு போய் நாங்கள் அதை போட வேணும். என்னத்துக்காக? தேவையில்லாத நுளம்பு பெருக்கமும் இருக்காது, சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது இலியான் படித்த நாங்களே, இலியானால வார எல்லாமே படித்த நாங்கள். அப்படி பிள்ளைகள் நாங்கள் எங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுருந்தா தேவையில்லாத நோய்கள் பெறவாது, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த பூச்சிகளை வந்து நாங்கள் இப்போ காக்ரோச் வந்து உண்மையாகவே என்ன செய்யுமா? சுத்தமான இடத்துல தான் ஓடி திரியும்டா. என்ன க்ளீன் பண்ணாமல் சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தா அது என்ன செய்யும்? ஓடி திரியும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் நாங்கள் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி சரியான இடத்துல வச்சுருந்தோம்னா தேவையில்லாமல் இந்த கரப்பான் பூச்சியும் ஓடி திரியாது. எறும்பும் ஓடி திரியுமோ? இல்லை நாங்கள் போடுற எல்லாத்தையுமே சாப்பிட்டு சீனியோ அந்த சீனி சம்மந்தப்பட்ட இனிப்பு சம்மந்தப்பட்ட சாமான் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் போத்தலில் போட்டு மூடி வச்சுருந்தோம்னா இந்த எறும்புகள் எல்லாம் அதுக்கிட்ட போகவே போகாது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இன்றைக்கு என்ன படிச்ச? நாங்கள் பூச்சிகள். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.